சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா, சர்வ வல்லமையுள்ள ஆமென் ரட்சகர் ராஜா ஆமென் அவர் செவி கொடுப்பாராக. தாவீதே ராஜாவாக இருந்தாலும் அவன் தனக்கு மேலே இருக்கிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு நேராக கரண்டை உயர்த்தி, ராஜாவே எங்களுக்கு செவி கொடும் நான் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத பார்க்குறோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நீலத்தில் நீரென்றும் ராஜா. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காய்வும் திட்டங்கள் பெரிதல்லவோ. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது விண்ணப்பத்துக்கு பதில் அருளுவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 20 இது ராஜா உடைய சங்கீதம். சங்கீதத்துடைய தலைப்பு இருக்குதா? தாவீதின் சங்கீதம். இது ஒரு தாவீதின் சங்கீதம், தாவீதுக்காக பாடின சங்கீதம் அப்படின்னு சொல்லலாம். யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக பாடுகிற பாடலாக இந்த 20ஆம் சங்கீதத்தை சொல்கிறாங்க. யுத்தத்தில் வெற்றி பெற்றதற்கு பாடுகிற பாடலாக 21ஆம் சங்கீதத்தையும் சொல்லுகிறாங்க அடுத்தடுத்த சங்கீதமாக. இந்த 20ஆம் சங்கீதத்தில் இப்போது ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு யுத்தத்துக்கு போகிறாங்க, போகும்போது ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு பாடுகள் வழியாய், கஷ்டங்கள் வழியாய், ஒரு நெருக்கடிகள் சூழப்பட்ட நேரத்தில் நீங்கள் தைரியமாய் பாடக்கூடிய ஒரு பாடல். ஆபத்து நாளிலே ஆண்டவரே பதில் அருளுவாராக. யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதா. நான் போகிறேயா அப்படின்னு ஜெபிக்க வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யுத்தத்துக்கு போகிறேயா, வந்துப்பா பிரச்சனையில் தீர்வு காணையான்னு சொல்லி அவருக்காக ஜெபிக்கிற ஜெபம். அவருக்கு என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆபத்து நாளில் கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்பார். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்புவார். சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பார். நீர் செலுத்தும் அல்லது செலுத்த போகிற, இப்பவும் ஒரு காணிக்கை செலுத்தி ஜெபம் பண்ணுறாங்க. எப்போவுமே காணிக்கை செலுத்தி ஜெபம் பண்ணுற வழக்கம். இப்பவும் நீங்கள் செலுத்தும் காணிக்கைகள் எல்லாம் அவர் நினைத்து உடைய சர்வாங்க தகன பலியை பிரியமாக ஏற்றுக்கொள்வாராக. சேலா. திரும்ப அதே பாட்டுப்பார். அப்போ ஆண்டவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாராக. இன்னைக்கு காலையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிற வார்த்தை, புது வருடத்தில் புதிய ஆசீர்வாதத்தோடு நுழைந்திருக்கிற நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். அவருடைய நாமம் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அவர் பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை உதவி அனுப்புவார். அவர் சீயோனிலிருந்து உங்களை ஆதரிப்பார். நம்முடைய செலுத்துகிற ஆராதனைகளையும், நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியையும், நம்முடைய கைகளின் பலனாகிய ஆமென் ஸ்தோத்திரம் காணிக்கைகளையும் கர்த்தர் அங்கீகரிப்பார் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு ஒரு வாக்குத்தத்தம், அவர் உம்முடைய மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளுவார், உம்முடைய ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இது சொல்லி முடித்த உடனே ரிப்ளை பண்ணுறாங்க.
ரிப்ளை பண்ணுறாங்க, ஜனங்கள் ரிப்ளை பண்ணுறாங்க, அல்லது யுத்தத்துக்கு போகிறவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்திருப்போம், எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே நாங்கள் வெற்றி கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலெல்லாம் கர்த்தர் எங்கள் இங்கே உமதுன்னு இருக்கு, எங்கள் வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நீங்களும் சொல்லலாம், நாங்கள் ரட்சிப்பினால் மகிழ்ந்திருப்போம், எங்கள் தேவனுடைய நாமத்திலே வெற்றி கொடியேற்றுவோம், எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவரை, எங்களோடு கூட இருக்கிற அபிஷேகம் பண்ணினதான ராஜாவை ரட்சிக்கிறார் என்பதை இப்போது அறிந்திருக்கிறேன். இது யார் சொல்கிறா? தாவீது சொல்கிற மாதிரி. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய விண்ணப்பத்துக்கு பதில் அருள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை குறித்து சொல்கிறார். சிலர் ரதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறாங்க. அவங்களுக்கு இருக்கிறதான வல்லமையை குறித்தும், அவங்களுக்கு இருக்கிற பராக்கிரமத்தை குறித்தும், அவங்களுக்கு இருக்கிறதான பட்டயத்தை குறித்தும், யுத்த பலத்தை குறித்தும் பெருமை பாராட்டுறாங்க. நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இது ஒரு இறந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நிகழ்காலத்திலையும் சொல்லலாம், எதிர்காலம். அவர்கள் முறிந்து விழுவார்கள், அவர்கள் முறிந்து விழுகிறார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சொல்லுங்க. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், முறிந்து விழுகிறார்கள், முறிந்து விழுவார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி, கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா, சர்வ வல்லமுள்ள ஆமேன் ரட்சகர் ராஜா ஆமேன் அவர் செவி கொடுப்பாராக. தாவீதே ராஜாவாக இருந்தாலும் அவன் தனக்கு மேலே இருக்கிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு நேராக கரண்டை உயர்த்தி, ராஜாவே எங்களுக்கு செவி கொடும் நான் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கும் சந்தோஷமாக இருங்க. புதிய துவக்கத்தில், புதிய நாளின் துவக்கம் உங்களுக்கு ஆசீர்வாதமானது இருப்பதாக. சங்கீதம் 20வது சங்கீதத்தில் ஆபத்து காலத்தில் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், நமக்கு ஒத்தாசை அனுப்புவார், நம்மை ஆதரிப்பார், நம்முடையதான காணிக்கைகளை ஏற்றுக்கொள்வார், நம்முடைய தகன பலிகளில் பிரியப்படுவார் என்று சொல்லி பார்க்குறோம். நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு செய்தருள்வார். நம்முடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தர் நமக்கு பதில் தருவார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ நம்ம ஆபத்து காலத்தை நேரிடும் போது நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி தான் கூப்பிடணுமே தவிர நம்ம வேறு ஒத்தாசையை தேடக்கூடாது. ஏன்னா சிலர் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு குதிரை இருக்குது, ரதம் இருக்குது, நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொல்லி அவங்க அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க, அவங்க முறிஞ்சு விழுந்துருவாங்க. ஆனால் நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு அந்த ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிட்டா நாம் எழுந்து நிமிர்ந்து நிற்போம். இந்த நாளில் கர்த்தரை தேடுவோமா? கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, இந்த நாளிலும் ஆமேனப்பா எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டு நீர் அப்பா அந்த ஆபத்து காலத்தில் எங்களுக்கு நீர் ஒத்தாசை தருகிறபடியால் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, மற்றதன் மேலே அப்பா தங்களுடையதான செல்வாக்கின் மேலே, தங்களுடையதான செல்வத்தின் மேலே, தங்களுடையதான அப்பா யுத்த ஆயுதங்கள் மேலே, தங்களுடைய பொருட்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள், கர்த்தாவே தங்களுடையதான பலத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்கள் எல்லாம் முறிந்து விழுவார்களப்பா. நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்போம் கர்த்தாவே, ஏனென்றால் நாங்கள் உங்களையும் நம்பி இருக்கிறோம்ப்பா. அப்படியே நீர் காப்பாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.